செம்ம அழகான ஒரு பொண்ணு ஒரு காஃபி கடைக்கு போகிறாங்க. காஃபி கடைக்கு போய் ஒரு கப்பில் காஃபி வாங்கிட்டு திரும்புகிறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு வயசான பெரியவர் வர்றார். தெரியாமல் இச்சிடுறாரு. இப்போது காஃபி சிந்திருச்சு. கேள்வி என்னென்னா, காஃபி ஏன் சிந்துச்சு? ஏன்னா அந்த கப்பில் காஃபி இருந்துச்சு, அதனால தான் காஃபி சிந்துச்சு. ஏண்டா இதெல்லாம் ஒரு ஆன்சராக நீங்கள் நினைக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பட் யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதுதான் வெளியில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செம்ம ஹாப்பியாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கப்போ தெரியாமல் ஒரு வண்டி உங்களை இடிச்சுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி சரி பரவாயில்ல ஓகே. இதுவே நீங்கள் செம்ம டென்ஷனாக இருக்கீங்க. இப்போ இதே மாதிரி தெரியாமல் ஒரு வண்டி இடிச்சுது. இப்போ என்ன பண்ணுவீங்க? அது எப்படி அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போவோம். ஏன்னா நமக்குள்ளே என்ன ஃபீலிங் இருக்கோ அதுதான் வெளியில் வரும். அந்த கப்புக்குள்ளே காஃபிக்கு பதிலாக டீ இருந்தால் டீ தானே சிந்திருக்கும். அதே மாதிரி நமக்குள்ளே என்ன ஃபீலிங் இருக்கோ அதுதான் வெளியில் வரும். அவன் இப்படி சொல்லிட்டான், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மற்ற எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸை ப்ளேம் பண்ணாமல் நமக்குள்ளே என்ன ஃபீலிங் இருக்கோ அதை நம்ம கவனித்து நமக்குள்ளே ரொம்ப பாசிட்டிவான ஃபீலிங் மட்டுமே வச்சுருந்தோன்னா ட்ரிகர் என்ன வேணால் இருக்கலாம், நமக்குள்ளேருந்து வெளில வர ஃபீலிங் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும்.